ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸ் இயக்கத்தில் யூத் திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென் கருணாஸ், தேவதர்ஷினி, சுராஜ், அனிஷ்மா, மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காங்க. மித்த எல்லா விதமான கேரக்டர் வராங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படிப்பே ஏறாத ஒரு தருதலை பையன், அந்த பையன் எப்படி படித்து பாஸ் ஆகிறான் அப்படிங்கிறதாங்க அந்த படத்துடைய கதை. படம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து படிப்பு ஏற மாட்டேங்கி அவருக்கு வந்து ஒரே லவ்வாக இருக்குது. அந்த லவ் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து லவ் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லவ் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்ட்டாக கதை நகருது. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பையன் எப்படியாவது படித்து பாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு நினப்பு. ஆனால் அவங்க அப்பாவோ வந்து இவன் வந்து உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டே அவர் வந்து தெரிஞ்சிருது, இவன் வந்து உருப்பட மாட்டான், இவன் வந்து தருதலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து நினச்சி முடிவு பண்ணிடுறாரு. இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறதாங்க அந்த படத்துடைய கதை. படம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கதைங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் கலாய்க்கிறது, காமெடி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் விடும்போது பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு ட்விஸ்ட்டு வச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படி ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்லையாவது இவர் திருந்துறாரு அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே காதலில் விழுறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே காதல், அப்புறம் பார்த்தீங்கன்னா காதலிக்கிற பொண்ணு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. நீ +2ல் படித்து பாஸ் ஆயிரு, நான் உன்னைய காதலிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஹீரோவுக்கு வந்து வெறியாயிடுது. வெறியாயின உடனே விழுந்து 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 படித்து அப்படியே வந்து பாஸ் ஆகிடுறாங்க. இதாங்க படத்தோடைய கதை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், காமெடி என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் வந்துருச்சு. காமெடி என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு வேணும், நல்லா சிரிக்கலாம் அப்படின்னா, நல்லா கலாய்க்கிறது, சிரிக்கிறதுலாம் அந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் வந்து நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.